வணக்கங்க. என் பேர் சாவித்திரிங்க. உலகம்பலத்துல இருந்து பேசுறேங்க. மைதா மாவு கச்சாயம் செய்வது எப்படி என்று, மைதா மாவு 1 கப்பு, ரவை 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு, சுவை கேட்டா தேங்காய் துருவல், 2 ஏலக்காய் தட்டி போட்டு மாவு இட்லி பதத்துக்கு மாதிரி மாவு கெட்டியா கலந்து வைத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊர்ன பிற்பாடு கடலை எண்ணெயில, செக்கு கடலை எண்ணெயில நல்லா எண்ணெய் காய்ந்தோடனே சின்ன கரண்டி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனா புஷ்டு புஷ்டுன்னு கச்சாயம் உப்பு வரணும். உப்பு வந்தா பணியாரம் மட்டும் உப்பு வரணும். திருப்பி போட்டு 2 பக்கமும் எடுத்தா சுவையான மைதா மாவு கச்சாயம். எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு, அந்த காலத்துக்கு மீன் குழம்பு வைக்கிறது, மீன் மாவை கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டிக்கணும். தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். கொத்தமல்லி மசாலாவுக்கு கொத்தமல்லி, கருமிளகாய், சீரகம், மிளகு எல்லாம் எண்ணெயில் போட்டு வறுக்கணும். வறுத்து அது தனியா எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், குழம்புக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சம் தேங்காய் எல்லாம் எண்ணெயில நல்லா வதக்கி தனியா எடுத்து வைத்துக்கணும். முதல்ல கொத்தமல்லி, வரமிளகாய், சீரக மிளகாய் ஒரு உரல் போட்டு உலக்கையில போட்டு நல்லா நைஸா இடிச்சுட்டு வரும். இடிச்சுக்கிட்டு நல்லா ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா ஆட்டணும். ஆட்டி கொஞ்சம் மசிஞ்ச உடனே இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு ஆட்டணும். அதை கூடவே போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு கூடவே போட்டு ஆட்டணும். ஆட்டி முடித்த உடனே கொஞ்சம் புளியை குழம்புக்கு உரப்பா வேணும். கொஞ்சம் உரப்பா புளி வேணும். அதனால கொஞ்சம் பெரிய சைஸா புளி போட்டு ஊற வச்சுக்கணும். விறகடுப்புலதான் நான் சமையல் செய்வாங்க. ஒரு மண்பானையில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதுல கடுகு, கடுகு, வெந்தயம் போட்டு தாளிக்கணும். தாளிச்சு விட்டு இந்த மசாலா எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா புளியும் கரைச்சி அதுல ஊற்றி நல்லா நல்ல வாசம், மசாலா வாசம் போடுற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு குழம்பு திக்கா ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கழுவி வச்சிருக்க மீனை அதுல போட்டு 2 நிமிஷம் கொதிய விட்டு அப்படியே மூடி விட்டு விடணும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து எடுத்தா குழம்பு நல்லா கார உப்புல மீன்ல பிடிச்சிருக்கும். அப்புறம் பரிமாறி சாப்பிட்டா சுவையாக இருக்கும். கோலா உருண்டை செய்வது, ஆட்டுக்கறியை நல்லா கொத்திட்டு வந்துடணும். கொத்திட்டு வந்துட்டு அதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஆட்டிக்கணும். ஆட்டிக்கிட்டு அதோட கறியும் போட்டு ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா ஆட்டிக்கணும். தண்ணி ஊற்றாம எல்லாமே நல்லா ஆட்டிக்கணும். ஆட்டிட்டு அதோட கடைசியாக நல்லா மசிஞ்ச பிற்பாடு அதோட கொஞ்சம் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அதையும் நல்லா அந்த ஆட்டுக்கல்லையே போட்டு எல்லா மசாலையும் படுற மாதிரி நல்லா ஆட்டி எடுத்துக்க வேணும். ஆட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துக்கணும். அப்புறம் குழம்புக்கு கொத்தமல்லி, வரமிளகாய், சீரகம், மிளகு அது ஒரு தடவை வறுத்து எண்ணெயில் வறுத்து எடுத்து வைத்துக்கணும். இதே மாதிரி தக்காளி, பூண்டு, வெங்காயம், இஞ்சி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் அது தனியாக வதக்கி எடுத்துக்கொள்ளணும். முதல்ல கொத்தமல்லி, வரமிளகாய், சீரகம் எல்லாம் இடித்து நல்லா நைஸாக ஆட்டிக்கணும். ஆட்டிக்கிட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, தேங்காய் எல்லாம் கொஞ்சம் போட்டு ஆட்டி நல்லா தாளித்து விட்டு கடுகு போட்டு தாளித்து விட்டு நல்லா கொதிய விடுவோம். நல்ல உருண்டையை ஒன்றா போட்டு நல்லா கரண்டி போடக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகிற வரைக்கும் விடணும். அப்புறம் கலருன்னா உருண்டை உடையாமல் வரும். இதுதான் கோலா உருண்டை.